வணக்கம். இது வழக்கு. இளம்பெண் மரணத்தில் மர்ம முடிச்சுகள். போலீஸ் நீனா ஜாதி கேட்டு அப்ப என்ன கேக்குறாங்க, உனக்கு இந்த சாதி உனக்கு தேடுதா அப்படின்னு சொல்லி அந்த அந்த சாதி தேடுதான் அடிக்கிறாங்க. 2 வச்சு கௌரவ கொலை செய்ததாக காதலன் புகார். அடிச்சுக்கொண்டு பெட்ரோல் வாங்கி வந்து அதிகமா சீனி இதெல்லாம் போட்டு தற்கொலை என்று வாதாடும் பெற்றோர். மதுரை மாவட்டம் பூதிபுரத்தைச் சேர்ந்தவர் விமலாதேவி. சமீபத்தில் இவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி அவரை யாருக்கும் தெரியாமல் எரித்து விட்டனர் அவரது பெற்றோர்கள். இந்த நிலையில் விமலாதேவி கௌரவ கொலை செய்யப்பட்டதாக பரபரப்பு எழுந்துள்ளது. ஆம், இந்த சம்பவத்திற்கு பின்னால் காதல், கடத்தல், மோதல் என ஒரு சினிமாவுக்கு தேவையான அனைத்து சம்பவங்களும் இருந்திருக்கின்றன. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள ஊர் பூதிபுரம். இங்கு வசிக்கும் லாரி உரிமையாளர் சின்னசாமி என்ற வீரனன், இவரது மனைவி தேனம்மாள். இத்தம்பதியினருக்கு ஒரு மகள், ஒரு மகன். 21 வயதாகும் மகள் விமலாதேவி வீட்டில் எல்லோருக்கும் செல்லம். மதுரையில் ஆசிரியர் பயிற்சி முடித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்தார். அந்த சமயத்தில் விமலாதேவி பக்கத்து ஊரான போலிப்பட்டியைச் சேர்ந்த ஓட்டுநர் திலீப் குமாரை சந்தித்துள்ளார். நாளடைவில் விமலாதேவிக்கு திலீப் குமாரை பிடித்து போக வேறு சமூகம் என்று தெரிந்தும் காதலிக்க ஆரம்பித்து விட்டார். முதல் வந்து அங்கதான் வண்டி ஓட்டினேன். வண்டி ஓட்டிட்டு அப்புறம் அங்க பிடிக்கணும் சொல்லி மெட்ராஸ் வண்டி ஓட போயிட்டேன். ரெண்டாவது ஓட்ட போட்டு அங்கேயும் வேணாம்னு சொல்லி வீட்டுல ஒத்த போய் வச்சு அனாதியானலாம் போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்கு வச்சாங்க. வீட்டில் அண்ணன் மூலியமா ஒரு டேவரா வண்டி ஓட்டினேன். இங்க ஒரு ஆட்டோன்னு சொல்லி அப்படியே அப்ப ஏற்றி இறக்க அவங்க பழக்கமாச்சு. அப்புறம் பழக்கமாயில கொஞ்சம் வேணும் ஓட்டையெல்லாம் நல்லா பாட்டு போனோம்ல, அந்த பிள்ளைய அவன் தம்பி பாட்டு போனோம். வீட்டில் போய் போன சொல்லி அவங்க அம்மா சில எடுத்து ஃபோன் போட்டோம்ல. ஃபோன் போட்டு ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டோம்ல. 4 வருஷம் கட் பண்ணி ஒரு 3 நாள் அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டோம்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் செல்லாம் ஆஃப் பண்ணி போட்டேன். ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் ஒரு பக்கம் ஒரு சுதா போய் வெட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபோன் போட்டு இந்த மாதிரி லவ் பண்றேன் ஓப்பனா சொல்லிட்டு நான் அப்பயே சொன்னேன், ஏமா உனக்கு அந்த இது எனக்கு ஆகாது, இந்த மாதிரி இருந்தாலும் தெரியாத மாதிரி செய்யாமா வேணாமா இருந்தது இதே மாதிரி ஆகிப்போம்னு சொன்னேன். சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. அப்பயே சொல்லிட்டு வந்தாலும் கூட அப்படின்னு சொன்ன சொல்லிட்டு நான் லவ் பண்ணிட்டேன். இருவரும் தனிமையில் சந்தித்து அடிக்கடி பேசுவதும் நடந்திருக்கிறது. செல்போனிலும் தொடர்ந்து பேசி தங்கள் காதலை வளர்த்துள்ளனர். இந்நிலையில் இவர்களின் காதல் அக்கம் பக்கத்தினர் மூலமும் விமலாதேவியின் சகோதரர் மூலமும் விமலாதேவியின் வீட்டினருக்கு தெரிய வந்திருக்கிறது. இருவரும் வேறு வேறு சாதியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் விமலாதேவியின் பெற்றோர் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் இக்காதலை கடுமையாக எதிர்த்தனர். மேலும் விமலாதேவிக்கு வேறு மாப்பிள்ளையும் பார்க்க துவங்கிவிட்டனர். வீட்டுல கேக்குறாங்க அந்த பிள்ளைய இந்த மாதிரி கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லைன்றவள. அப்ப இருக்கும்போது நான் படிக்கிறேன், டீச்சர் நீ முடிச்சுக்கிறேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்றவள. சொன்னது நானும் படி இந்த எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் இயர் பொருள் நீ செகண்ட் இயர் முடிச்சுட்டு அப்ப பாத்துக்குவான் அப்படின்னு சொன்னவள. பெரிய நிமிஷம் நல்லா லவ் செஞ்சு லவ் பண்ணிக்கே இருக்கான். லவ் பண்ண விட்டு இந்த மாதிரி திரும்ப வந்து இந்த மாதிரி ஒரு மாப்பிளை பாக்குறாங்க. மாப்பிளை பார்த்துட்டு அந்த சொல்றவள எப்படியாச்சும் நீ கூட்டு போயிரு வீட்டுல மாப்பிள இந்த மாதிரி கட்டி கூட்டு வறுத்துறாங்க அப்படின்னு சொன்னவள. நான் சொன்னேன் கொஞ்ச நாள் பொறுமா, எதுக்கு அவசரப்படுத்துறா, நம்ம போறது போல தெரியாம நல்லா வாழ்ந்துரும்னு சொன்னேன். இதனால் விமலாதேவியும் திலீப் குமாரும் ஊரை விட்டு ஓடி போவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். ரொம்ப அந்த பிள்ளை கழுவடியா வளர்க்குறாங்க. பேச்சு வார்த்தைலாம் இதனை வச்சு அந்த பிள்ளை தெரிஞ்சுக்கிச்சு நம்மள ஏதாவது இது பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு அப்ப சொல்றவங்கள வா எண்டாச்சும் ஓடிடுவான், அதனால வீட்டுல இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் வெளியே போறோம்ல, வெளியே கதை பிடிக்கிட்டாங்க. வெளியே கதை பிடிச்சி உள்ள அந்த பிள்ளை உள்ள இருந்துருச்சு. எல்லாமே கிளம்பிட்டு அப்புறம் ஒன்னு போன் பண்ணி இடம் சொல்றவள இந்த மாதிரி வெளியேறம்ல வீட்டை கூட்டிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி சரி அடுத்த நாள் பாப்போமா சொல்லி அடுத்த நாள் பாக்குறல. ரெண்டாவது அவன் தம்பி 10 மணிக்கு விளையாடிட்டு வந்து 10 மணிக்கு படுக்கிறேன், 11 மணிக்கு தம்பி வெளியேற பாக்குது. அது தூங்குற மாதிரி தூங்கி பாத்துக்கே இருந்துச்சு. அந்த என்னென்ன செய்யுது என்னென்ன வைக்க அந்த காசு எடுத்து இருந்துருக்குல்ல, காசு இதெல்லாம் எடுக்க விட்டு எடுத்து வெளியேற போகல. அவன் சவுண்டோட சொல்லி அந்த காசு பையெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் வெறும் வெளியே வெளியே முள்ளுக்குள்ள இருந்துட்டு போன அடிக்கிட்டு அந்த மாதிரி எங்க அப்பா அம்மா பாட்டாங்க எப்படியா சரி வந்து கூட்டு போயிரு வீட்டை விட்டு வெளியேற்றேன் அப்படின்னு சொல்லல. வெளியேறின சொல்லி நானும் பைக் எடுத்து வந்தேன். பைக் எடுத்து நானும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது. அவங்க அந்த பிள்ளை வெளியேற நானும் வெளியேறன்னு சொல்லி அவங்க அப்பா பிடிச்சு கேட்கறாரு, இடையில படி இருக்கிறாரு. அதில் சும்மா தான் அந்த பக்கம் வந்தேன் சொல்லல. வாக்குவாதம் 2த்துக்கும் கூடுது. சொன்ன சொல்லு அப்புறம் நான் நீ என்ன கேஸ் கொடுத்து பாரு பாக்குற பாப்புன்னு சொல்லிட்டு 2 பேரும் வாக்குவாதம் பிரிஞ்சு போயிட்டோம்.
போயிட்டு 2 நாள் அன்னைக்கு கூப்பிட்டு வந்த அன்னைக்கு வீட்டை விட்டு 11 மணிக்கு எழுதுல நான் 5 மணிக்கு அந்த முல்லை விட்டு கூட்டு போறேன். கூட்டு போய் மதுரில் வந்தேன். மதுரில் வர்றாங்க எங்க அத்தை வாங்கிட்டு ஒரு 100 ரூபா வாங்கினேன். செலவு காசு வேணும் பொன் மணி கிடச்சிருக்கு வந்து கொடுத்துட்டு வண்டியில் இருக்க ஆளை பார்த்துட்டேன். ஆளை பார்த்துருக்கு நான் போய் இது ட்ரெயின் ரோட்ல விட்டு வரேன். பெரியார் ட்ரெயின் ரோட்ல ட்ரெயின் ஏறி நீ போங்க விருதாச்சலத்துக்கு போங்க நான் வந்து அங்கே பாத்துக்கிறேன்னு சொல்லி 2 நாள் அனுப்பிச்சுட்டு நான் இங்கே இருக்கேன். வீட்டை விட்டு ஓடிய காதலர்களை பல்வேறு இடங்களில் தேடிய சின்னசாமி அவர்கள் கிடைக்காமல் போகவே மனமுடைந்து போய் தன் மகள் விமலாதேவியை திலீப் குமார் கடத்தி சென்று விட்டதாக காவல்துறையினரிடம் புகார் அளித்துவிட்டு விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். அதிர்ஷ்டவசமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விழித்துக் கொண்டிருக்கிறார். காவல்துறை விமலாதேவி திலீப் குமார் இருவரையும் கேரளாவில் பதுங்கியிருப்பதை கண்டறிந்து சின்னசாமியை அழைத்துக் கொண்டு கேரளா சென்றனர். அங்கு காதலர்கள் இருவரும் கோவிலில் திருமணம் செய்து கொண்டு தம்பதியினராக இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனார் சின்னசாமி. விமலாதேவியும் தன்னை யாரும் கடத்தவில்லை என்று காவல்துறையினரிடம் கூற காவல்துறை காதலர்களை சமாதானப்படுத்தி சின்னசாமியுடன் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. விருதாச்சலத்துல கேரளா கூட்டு போயிட்டேன். கோயில போய் தாலியை கட்டிட்டு இப்படி விருதாச்சலத்துல கேரளா போயிட்டான். கோயில கட்டின சொல்லி தாலியை கட்டின சொல்லி கேரளாவில் போய் 2 நாள் 3 நாள் இருக்கான். 2 நாள் இருந்தோம். இந்த மாதிரி சொல்லிவிட்டாங்க 6 நான் கூட்டு போனதை வச்சுன்னு சொல்லி மதி கேட்ட சொல்லி சொல்லிவிட்டாங்க. நான் தான் கூட்டிட்டு போனேன் நான் தான் வச்சுன்னு சொன்ன சொல்லுக்கு அந்த பள்ளியை கூப்பிட்டு அங்கே கேரளா இருக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இருக்கிறதுக்கு வர சொல்லுக்கு இருக்கிறத பார்த்து கேட்கறாங்க. நான் சொல்றேன் நீங்க முதல்ல ஸ்டேஷனுக்கு போங்க. போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் வந்து வந்துட்டாங்க கேரளாக்குள்ள. வர விட்டு நீ கேட்கறாரு அவர் பக்கத்தில் வச்சவரு நான் போறியா அப்படின்னு. ஆமா அந்த உங்களை போய் ஸ்டேஷன்ல முதல் சேர்ந்து அங்கே வச்சுருங்க நான் 2வது போய்க்கிறேன் 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போறோம் 2வது. அப்போ தமிழ்நாடு போலீஸ் சொல்லுது உங்களை வந்து கோர்ட்ல வந்து ஒரு புரட்சி தான் கொண்டு போறான். அவங்க போய் கேட்கறேன் அந்த பிள்ளை சொல்றது வாக்குமூலம் தான் அப்படின்னு சொல்லி சரி கோர்ட்டுக்கு தானே கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டோம். அங்கே எழுதி வாங்கி கேரளாக்காரங்க எழுதி வாங்கிட்டு அனுப்புறாங்க. இந்த வெளியில கூட்டு போறோம்னு சொல்லி எழுதி வாங்கி போலீஸ் அனுப்புறாங்க. பூதபுரத்திற்கு வந்த திலீப் குமாருக்கு சின்னசாமி மற்றும் அவர் உறவினர் மூலம் நிறைய மிரட்டலும் பயமுறுத்தலும் நடந்திருக்கிறது. ஒரு 100, 150, 200 பேர் இருந்துகிட்டு ஓவரா ஆர்ப்பாட்டம் மாயர் ஆர்ப்பாட்டம். அந்த போல ஒரே குணமா தான் இருந்துச்சு. நீங்க செத்தாலும் இங்க வாழ்ந்தாலும் இங்க சொன்ன சொல்லிருக்கு. அனருக்கும் கூட அந்த வைக்கல் 4-5 பேர் தண்ணியை ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து அசிசியமா ஐயா அசிசியமா பேச இந்த வழி எழுத்து போறேன் நாளைக்கு உங்க அக்காவை எழுத்து போறேன்டா போய் பாக்கண்டா அப்படின்றாரு. அதுக்கு எதுவுமே சொல்ல அப்புறம் சாதியை பத்தி வந்தாங்க. அவனுக்கு இந்த தேடுதா அப்படின்னு அசிசியமா வந்தாங்க. அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன் இந்த போலீஸ் இங்கிட்ட இருந்து அங்கிட்ட என்னை மிரட்டிட்டு அந்த ரூம் கூட்டு போறாங்க. அந்த பிள்ளைய 2வது வந்து என் தலையை மட்டும் ஆட்டுன்னு சொல்றது நான் ஆட்டவே மாட்டேன்ட்டேன். திருப்பி கூட்டு போவாங்க போலீஸ் அடிச்சாங்க. அந்த கஷ்டம் முடியல அடிக்க வர விட்டு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்புறம் அந்த அவங்க இருக்க ஆள் உரம் கத்தி தண்ணியை போட்டு தூக்கி காந்து போலீஸ் வண்டியில உடைக்க வந்து அது வந்து வர விட்டு என்ன செஞ்சுட்டேன் அந்த போலீஸா முடிவெடுத்தாங்க தாலியை கழட்டி அடிச்சுன்னு எரியவே மாட்டேன்ட்டு. அப்புறம் அந்த போலீஸ் தாலியை பார்த்து தூக்கு முன்னாடி இந்த கழட்டி எரிமான்ட்டேன் எரிஞ்சிட்டு கழட்டி அடிச்சுட்டு போலீஸ் அப்புறம் கூட்டு போறாங்க. 2 வச்சு சோழந்தாசி சொன்னது அந்த பிள்ளை சமையல் அந்த பிள்ளை சமையல் ஹோம் கூட்டு போயிட்டு பிரிச்சு விட்டாங்க. அன்னைக்கு இளம்பெண் மரணத்தில் மர்ம முடிச்சுகள். போலீஸ் நீனா ஜாதி கேட்டு அப்ப என்ன கேட்கறாங்க உனக்கு இந்த சாதி அவனுக்கு தேடுதா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அந்த சாதி தேடுதான் அடிக்கிறாங்க. 2 வச்சு கௌரவ கொலை செய்ததாக காதலன் புகார் அடிச்சுக்கொண்டு பெட்ரோல் வாங்கி வந்து அதிகமா சீனி இதெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. தற்கொலை என்று வாதாடும் பெற்றோர். இதனையடுத்து விமலாதேவிக்கு உறவுக்கார பையனான சதீஷ்குமார் என்ற மாப்பிள்ளையுடன் திருமண நிச்சயதார்த்தமும் நடைபெற்றிருக்கிறது. பிரச்சனை வர விட்டு நாங்க திரும்பி நாங்க சேண்டாம்பட்டி போயிட்டோம். குடும்பத்தோட அங்க போயிட்டோம். அங்க ஊர்ல இல்ல ஊருக்கு போன சொல்லுக்கு இந்த மாதிரி போன் பண்ணி கேட்கறோம்ல இந்த மாதிரி வீட்டுல கொடுமைப்படுத்துறாங்க வைறாங்க அடிக்கிறாங்க ஒரு மருந்து வாங்கி தராங்க குடிக்க சொல்லி சொன்னதற்கு நான் ஊர்ல வந்து கூப்பிட்டு வர முடியாது அங்கெல்லாம் நல்லா வர முடியாது. அன்னைக்கு ஒரு நாள் சும்மா வந்ததுக்கு எல்லாரும் பார்த்து சொல்லிட்டாங்க வீட்டுல நீ அத்திரம் வந்துட்டு உன்னை பேசி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி போனோம்னே. அந்த நிச்சயதானம் பண்ண கூப்பிட்டு வந்துட்டோம்னே. நிச்சயதானம் கூப்பிட்டு வர விட்டு நான் அங்க அத்திரம் வச்சு வாக்குவாதம் கூப்பிட்டுனேன். எனக்கு போன் பண்ணி வந்துட்டு நானும் போயிட்டு அந்த பிள்ளை நான் போன சோருக்கு நான் நிச்சயதானம் கூப்பிட்டு வந்தோம் யாருன்னே தெரியாது இவருதான் எனக்கு 2 வருஷம் லவ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி என்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு போறலாம். அவரும் நானும் அடிச்சு மழுக்கட்டும் 2 பேரும் கேட்க மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் போன சொல்லுக்கு இந்த மாதிரி கேட்கறாங்க நீ நான் போன சொல்லுக்கு அவன்கிட்ட கேட்கறான் இந்த மாதிரி சொல்லிட்டான் இந்த மாதிரி பர்சன் போட்டு 5 நாள் ஆகுது இந்த பிள்ளை சும்மா ட்ரெஸ்ஸர் கூப்பிட்டு சொல்லி இப்படி சொல்லிட்டு போய் சொல்லி கூப்பிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அவன் உண்மையை தான் போய் சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த பிள்ளை சொல்லிருச்சு. சொல்லிவிட்டு அப்ப அந்த எஸ்எம் அவன் விசாரிச்சுட்டு 2வது அந்த 3வது என்ன கேட்கறாங்க கேட்க சொல்லி அந்த பிள்ளை ஒரே முடிவு அவங்க தான் போவேன்
அப்படி சொல்லி ரெண்டாவது அவங்க அம்மா அப்பா வந்துட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவும் கூப்பிட்டு கேட்டாங்க, வா வீட்டுக்கு போவோம், அவங்க கூட வரல. அப்ப அவங்க அம்மா கேட்ட சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அடிச்சு பார்த்தாங்க, வரமாட்டேன்ட்டு போக மாட்டேன்னு சொல்லி. அப்ப அவங்க அம்மா அப்பா கையெழுத்து வாங்குறாங்க, உனக்கு பிள்ளை வரமாட்டதுல அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கி சொன்ன சொல்லுக்கு 2 பேரும் கையெழுத்து போட்டுறாங்க. கையெழுத்து போட்டு நகை போட்டு வந்ததெல்லாம் கழட்டி வச்சுட்டு டேபிள் வச்சு சொல்லிட்டு நகையை எடுத்து வச்சுட்டாங்க. வளைவில் தோடு வந்துட்டு டேபிள்ல இருக்கு. அப்புறம் அந்த விஷயம் கேட்கறாங்க, வச்சு வாழ்ந்துருவில அப்படின்னு. வச்சு வாழ்ந்துருவி மேடம், உங்க வீட்டுல ஏத்துக்குறாங்களா? வீட்டுல ஏத்துக்குறாங்க மேடம், ஒரு வயந்தேன் ஏத்துக்குறாங்க மேடம் சொன்ன சொல்லுக்கு இந்த விஷயமா சொல்லுது. நகையை அந்த அப்படியே திருப்பி போட்டுக்கின்றது, அந்த தோடையும் அந்த வளைவிலையும் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்கறேன், என்ன மேடம் போட சொல்றீங்க அப்படின்ற. இல்ல சும்மா போட்டுக்கிட்டேன் அப்படின்றாங்க. போட்டுக்கணும்னு சொன்ன சொல்லிட்டு எனக்கு அப்பயே ஒரு டவுட் ஆகி போச்சு, நகையை போட்டு விட மாட்டாங்களே, எதுக்கு நகை இதெல்லாம் போட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அந்த விஷயமா இல்லாமல் எழுதி வாங்கிட்டு அவங்க அம்மா அம்மா எழுதி வாங்கிட்டாங்க. என்கிட்ட இந்த பிள்ளை செத்தா நீ தான் காரணம்னு சொல்லி எழுதி வாங்கிட்டாங்க. எழுதி வாங்க சொல்லி அப்ப கேட்கறாங்க, கூட்டு போங்க வச்சு வாழ்ந்துரு மேடம். அப்ப அனுப்பிச்சு விட மாசம் வெளியில அப்புறம் அவங்க அம்மா பண்ணிக்கிறாங்க. அந்த பிள்ளை சொல்லுது என்கிட்ட, கொஞ்ச நாள் கழிச்சு போவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த விஷயம் மட்டும் நான் போய் சொல்றேன், மேடம் அவங்க அம்மா நிக்கிறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு போறோம் மேடம்ன்றதுக்கு. இன்னும் அவனுக்கு பாதுகாப்பு தர முடியாது, நீங்க போயிரு, நீ உங்க ஆளு நீங்க தான் தேடி போகணும் அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த பிள்ளை சொல்றேன், வா நீ செத்தாஞ்சாவும் வாழ்ந்தா வாழும்னு சொல்லி ஆட்டோ சொல்லி ஏற்றி போறேன். போன சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அவங்க ரெண்டு வழியில் மறைக்கிறாங்க. அவங்க உறவினர் அவங்க சித்தப்பையும் சித்தி எல்லாரும் மறைச்சிட்டு அந்த பிள்ளை ஒரே அழுகுது. ஆட்டாவுக்கு ஒருத்தன் தள்ளி விட்டு கட்டிச்சு பிடிச்சி அழுதுச்சு, கத்திருச்சு. அப்படின்னா சின்ன கீழே தள்ளி விட்டாங்க. ஆட்டா டேவர் எண்ணிகளை தள்ளி விட்டு அந்த பிள்ளைய ஏற்றி போறாங்க பாயத்திரம். இந்த நிலையில் தான் கடந்த வாரத்தில் இரவு நேரத்தில் விமலா தேவி திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறி விமலா தேவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவரது உடலை எரித்து விட்டதாக கூறப்படுகிறது. வீட்டுல அடிச்சு தானே கொண்டிருக்காங்க. சித்தப்பன் சித்தி அந்த சதீஷ்ன்றவன் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து தானே செஞ்சிருக்காங்க. அடிச்சு கொண்டு சிமெண்ட் தண்ணி வாங்கி வந்து பெட்ரோல் வாங்கி வந்து அதிகமா சீனி இதெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. எதுவுமே தெரியாம இது அவங்க சீனாவளக்கிழமை முதல் கூட்டிருந்தாங்கண்ணே. இது கல்லுப்பட்டி ரோட்ல அவங்க இந்த காலவாசல பக்கத்துல கொண்டு போய் அடக்கம் வச்சுட்டாங்க. யாருக்குமே சொல்லாம அப்படியே இவங்களா செஞ்சது வெளியே தெரிய விடாம அப்படியே அமைக்கிட்டாங்க. வெளியே தெரியக்கூடாது, ஆனா வெளியே தெரிஞ்சிச்சு. விமலா தேவியின் திடீர் மர்ம மரணம் திலீப் குமார் மற்றும் அவரது நண்பர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. சில உள்ளூர் அரசியல் கட்சியினரும் இது கௌரவ கொலை என்று போராட்டத்தில் இறங்கினர். ஒரு மேஜரான பொண்ணு, 2 பேருமே மேஜரான பொண்ணு சட்டவிரோதமாக வந்து மதுரை ஹோம்ல அடைச்சு வைக்கிறாங்க. 23ஆம் தேதி கொண்டு வராங்க. 26ஆம் தேதி மாலை வரைக்கும் அந்த பொண்ணு ஹோம்லயே இருக்கு. 26ஆம் தேதி மாலை அதே சார்பு ஆய்வாளர் வந்து அவங்க பெற்றோர் வந்து கூட்டு போக வந்திருக்காங்க சொல்ற அடிப்படையில் கூட்டு போய் அவங்க விட்டுருக்காங்க. இப்ப காப்பகங்கள்ல மற்ற இடங்கள்ல நம்ம விசாரிக்கும்போது அந்த உண்மையெல்லாம் வருது. ஆகவே இது வந்து திட்டமிட்டு கௌரவத்திற்காக கொலை செய்யப்பட்டிருக்கின்றதான் அதுல இருந்து தெரிய வருது. இது வந்து எதிர்காலத்தில் நடக்காம இருக்கணும்னாலும் அல்லது இது போன்ற சம்பவங்கள் வந்து தடுக்கப்படணும்னாலும் கூட காவல்துறை வந்து விழிப்பா இருக்கணும். காவல்துறை விழிப்பா இருப்பது இல்லாமல் நியாயத்தின் பக்கம் நிக்க முயற்சி பண்ணணும். இந்நிலையில் விமலா தேவியின் மரணம் குறித்து கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில் மதுரை அண்ணா பேருந்து நிலையம் அருகில் இச்சம்பவத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. தமிழகத்தில் கௌரவ கொலைகள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர் கடந்த 20 மாதங்களில் 32 கௌரவ கொலை நடைபெற்றுள்ளது என்பதையும் தெரியப்படுத்தினார். தலித்து வாலிபரும் விமலாதேவி என்ற பிற்படுத்தப்பட்ட சாதி சார்ந்த பெண்ணும் காதலித்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார்கள். இருவருக்கும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வயதை அடைந்தவர்கள். அப்படி திருமணம் செய்து கொண்டவர்களை பிரித்து காவல்துறை சார்ந்தவர்கள் அந்த பெண்ணை முதலில் ஹோமிக்கு அனுப்பி பிறகு நிர்பந்தத்தால் பெண்ணை பெற்றோர்களுக்கு அனுப்புகிற போது கடந்த அக்டோபர் மாதம் துவக்கத்தில் அந்த பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது இயற்கையான மரணமோ தற்கொலையோ அல்ல, படுகொலை என்ற அடிப்படையில் படுகொலை செய்தவர்கள் மீது 302 பிரிவு வழக்கு பதிவு செய்யணும். தமிழ்நாட்டில் கடந்த 20 மாதங்கள்ல 32வது கௌரவ கொலை நடந்திருக்கிறது. ஆகவே மத்திய அரசு மாநில அரசு இத்தகைய வழக்குகளை விசாரிப்பதற்கு தண்டனை விசாரிப்பதற்கு தனியாக கௌரவ கொலை தடுத்து நிறுத்தக்கூடிய சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வற்புறுத்தினார். உடனே இது குறித்து கிராம நிர்வாக அலுவலர் செல்வம் உசிலம்பட்டி நகர் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் விமலாதேவி எரிக்கப்பட்ட இடத்தில் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் விமலாதேவியை தற்கொலைக்கு தூண்டியதாகவும் காவல்துறையினருக்கு தெரியாமல் சடலத்தை எரித்ததாகவும் கூறி விமலாதேவியின் பெற்றோரான சின்னசாமி என்கிற வீரணன்
தேனம்மாள், உறவினர்களான பாண்டியம்மாள், முருகன், குருசாமி மற்றும் அதே ஊரைச் சேர்ந்த பாண்டி, சுதேஷ் ஆகிய 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவங்க அம்மா, அவங்க சித்தி, சித்தப்பன், அவங்க அப்பா, அந்த இன்னொரு அவங்க அந்த சதீஷோட அவங்க அப்பா லவ் பண்ணி ரொம்ப வீட்டில் இது பண்ணி அந்த அப்படியே வறுப்புத்தி ரொம்ப மந்தையான போன் பண்ணி சொன்னோம். அந்த மாதிரி வறுப்புத்துறாங்க, அடிக்கிறாங்க, இந்த மாதிரி செய்வாங்க, எப்படியாச்சும் காப்பாற்ற ஒன்றும் முடியல. அப்பயும் சொல்லி சாதி தான் இது பண்ணி இது சாதியில் தான் நல்லபடியாக கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி பயில இதுதானப்படாது, பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கொண்டிருக்காங்க. இதே மாதிரி யாருக்கும் வந்துடக்கூடாது. வாழ வேண்டிய வயதில் வேறு சாதி இளைஞரை காதலித்த காரணத்திற்காக விமலாதேவி உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படிப்பட்ட இந்த ஜாதிய வெறியோடு கௌரவம் என்கிற பெயரில் நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட கொலைகள் எதிர்காலத்தில் நடக்காம தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம், காவல்துறையும் கூடுதல் முயற்சி என்பது எடுக்கணும். குறிப்பாக இது உசிலம்பட்டி பகுதியில், அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய ராமநாதபுரம் மாவட்டம் போன்ற பகுதிகளில் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதாக தொடர்ச்சியாக செய்திகள் என்பது கொண்டிருக்கு. எனவே இதுல இந்த பகுதிகளில் பொதுவாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு கூடுதல் கண்காணிப்பு என்பதோடு குறிப்பிட்ட நிகழ்வுகள் அதிகமாக நடக்கக்கூடிய பகுதி என்கிற பெயரில் இந்த 2 பகுதிகளையும் காவல்துறை கூடுதலான கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறோம் என்பதை சொல்லுவோம். விமலா தேவி திலீப் குமாரை உயிருக்கு உயிராக காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவருக்கு வேறு ஒருவருடன் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. தொடர்ந்து திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் தான் விமலா தேவி திடீரென இறந்துள்ளார். தற்போது இந்த விவகாரத்தில் சில கைதுகள் இருந்தாலும் விமலா தேவி கௌரவ கொலை செய்யப்பட்டாரா என்பது இன்னமும் விசாரணையில் தான் உள்ளது. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. போலீசார் வழக்கு விசாரணையில சாட்சிகளை விசாரிச்சு வாக்குமூலங்கள் பதிவு செய்யறாங்க. அப்படி வாக்குமூலங்கள் பதிவு செய்யும் பொழுது எந்த சாட்சி அவர் வாக்குமூலம் கொடுக்கிறாரோ அவருடைய கையொப்பங்கள் வாங்குவதில்லை. ஏன் அப்படி கையொப்பங்கள் வாங்குவதில்லை? சட்டம் அது பற்றி என்ன சொல்கிறது? எந்த ஒரு குற்ற வழக்கிலையும் புகார் கொடுத்த உடனே 2 விதமான நடைமுறைகள் காவல்துறையால் பின்பற்றப்படுகிறது. ஒன்னு அந்த கிரேவ் அஃபென்சஸ், அதாவது மிக கொடூரமான குற்றங்கள், மிக கடுமையான வகையில் இருக்கக்கூடிய குற்றங்களாக கருதப்படும் சூழல்ல உடனடியாக அந்த புகார்ல முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கப்படுகிறது. அது தவிர மற்றொரு வகை ஒரு புகார் கொடுக்கப்பட்ட உடனே அந்த புகாருடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, கணவன் மனைவி அவங்க இருவருக்கு இடையேயான பிரச்சனை, லேண்ட்லார்ட் டெனன்ட், அதாவது வீட்டு ஓனருக்கும் அங்க வசிக்கக்கூடிய வாடகை இருக்கக்கூடிய நபருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது தவிர பணம் கொடுக்கல் வாங்கல், அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்து அந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கு பதிவு செய்யாம சிஎஸ்ஆர், கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர், சமுதாய பணிப்பதிவேடு அப்படிங்கிற அந்த ஒரு ஆவணத்துல அது வழக்கு வரிசை எண் கொடுக்கப்பட்டு அந்த விசாரணை யார் விசாரிக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டு அந்த ஒரு ரசீது யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட கொடுக்கப்படும். இந்த வழக்கினுடைய இந்த ஒரு போக்குல காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சு அந்த அடிப்படையில அவங்க வழக்கு விசாரணையில போகும்பொழுது புகாரை ஒன்னு வாய்மொழியாகவோ இல்ல எழுத்து மூலமாகவோ வாங்கி அவங்க பதிவு பண்றாங்க. எழுத்து மூலமாக இருக்கக்கூடிய பட்சத்துல அதுல அந்த கையொப்பம் இருக்கும், யார அந்த புகார் கொடுக்கிறாரோ அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அப்படி அந்த வழக்கு விசாரணையில அது போயிட்டு இருக்கும் பொழுது காவல்துறையினர் பல சாட்சிகளை விசாரிக்கிறாங்க, இல்லனா புகார் கொடுத்தவற்றையே மற்றொரு வாக்குமூலம் வாங்குறாங்க. ஏற்கனவே முந்தைய புகார்ல கொடுத்த விவரங்களை கூடுதல் தகவல் இருக்கும் பட்சத்துல அது ஒரு வாக்குமூலமாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த காவல்துறையினர் ஒரு சாட்சியை விசாரிக்கக்கூடிய, ஒரு புகார் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் 161 சிஆர்பிசி அடிப்படையில் அவங்க விசாரிக்கிறாங்க. அது காவல்துறைக்கு சட்டம் அளித்துள்ள அதிகாரம். ஒருத்தரை விசாரிச்சு அந்த வழக்குக்கு தேவையான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இன்ன பிற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக கேள்விகள் கேட்டு ஒரு வாக்குமூலமா எழுதுகிறது. அந்த வாக்குமூலங்களை எந்த காவல்துறை அதிகாரி பதிவு செய்யறாரோ அவருடைய கையொப்பம், அவருடைய பதவி, தேதி போன்ற விவரங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுதான் அந்த 161 சிஆர்பிசி அப்படின்றது. 162 சிஆர்பிசி அப்படிங்கிறது அது சட்டம் வகுத்து கொடுக்கிறது. காவல்துறையினர் பதிவு செய்யக்கூடிய வாக்குமூலங்களை பொறுத்த வரைக்கும் அதுல யாருடைய வாக்குமூலம் இருக்கிறதோ அவருடைய கையொப்பம் அதுல அவசியம் இல்ல. எந்த அதிகாரி பதிவு செய்யறாரோ அவரே கையொப்பமிட்டா போதும். சாட்சி கொடுக்கிற மாதிரி வாக்குமூலம் இருந்தாலும்
இறுதியாக அவருடைய கையெழுத்து தேவையில்லைன்னு சொல்லி சட்டம் சொல்கிறது. ஒரு வழக்குல சாட்சியாக இருக்கக்கூடிய நபர் வந்து அந்த வாக்குமூலத்துல கையொப்பம் அது வேண்டாம் அப்படின்னு சட்டம் ஏன் சொல்லுது அப்படின்னா, அந்த நபரை பொறுத்த வரைக்கும் அவர் நீதிமன்றத்துல ஒரு சுயமாக வந்து அவருக்கு என்ன விஷயங்கள் தெரிகிறதோ எந்த விதமான நிர்பந்தம் இல்லாம காவல்துறையினுடைய அவங்களுடைய வழிகாட்டுதல் படி இல்லாம அவர் சுயமாக வந்து ஒரு வாக்குமூலம் அளிக்கணும். அப்படி ஒரு சாட்சியம் அளிக்கும் பொழுது அவருக்கு எதிராக அது போய்விடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் சாட்சிகள் வந்து அவங்களுடைய வாக்குமூலத்தை அவங்க வாய்மொழியாக சொல்லி அது வந்து காவல்துறை அதிகாரியால் அந்த வழக்கின் விசாரணை அதிகாரியால் பதிவு செய்யப்படுகிறது. ஆனா அந்த CSR அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது முதல் தகவல் அறிக்கை வந்து பதிவு செய்யப்படாமல் அது ஒரு வழக்காக விசாரிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் இல்ல யாருக்கு எதிராக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க வந்து எழுத்து மூலமான கடிதங்களோ நாங்க வந்து இந்த ஆவணத்தை அடுத்த வாரம் கொண்டு வர்றேன், இல்ல இந்த இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன், நான் இவர்கிட்ட திட்ட மாட்டேன், அவர்கிட்ட சண்டைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அது வந்து அவங்க எழுதி கொடுக்கலாம், அதுல கையொப்பம் இருக்கலாம். ஏன்னா CSRல இருக்கிற காரணத்தினால அதை பொறுத்த வரைக்கும் சட்டம் அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அது முதல் தொடரிக்கையாக இருந்து பதிவு செய்யப்பட்டு வழக்கின் விசாரணையில வந்து சாட்சிகள் நாளை அடுத்து வந்து நீதிமன்றத்துல எதிர்காலத்துல அவங்க சாட்சியம் அளிக்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஏற்கனவே கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இருந்து அவங்களுக்கு நிர்பந்தம் ஏற்படக்கூடாது அப்படிங்கறத சட்டம் வலியதாக பார்க்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.